அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில பாம்பாட்டி சித்தர் குறித்த பதிவ தான் நம்ம காணொளியா பார்க்க இருக்கின்றோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாம்பாட்டி சித்தர் பிறந்த ஊர் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர். வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்க்குறப்போ, கொங்கு நாட்டுல மருதமலையில வாழ்ந்தவர். அடக்கம் பெற்ற ஊர் எதுன்னு பார்த்தோம்னா விருதாச்சலம். இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா, 2 ரீசன் இருக்கு. செத்த பாம்ப ஆட வச்சதுனால பாம்பாட்டி சித்தர் அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, பாம்பை ஆடும்படி தூண்டியதால பாம்பாட்டி சித்தர். அந்த அடிப்படையிலும் இவருடைய பெயர் காரணத்த நம்மளால பார்க்க முடியுது. பாம்பு வடிவாக மண்டலத்தில் உள்ள குண்டலினி சக்தியை எழுப்பி, அதன் மூலம் ஆன்ம தரிசனம் பெற முடியும் அப்படின்றது இவருடைய கொள்கை. மனித உடலினுடைய அடிவயிற்று பகுதியில எருவாய்க்கும், கருவாய்க்கும் நடுவில் 2 விரல் அங்குலம் அகலம் உள்ள பகுதியில பாம்பு சுற்றி கிடப்பது போல் இருப்பதுதான் குண்டலினி சக்தி அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட இவரு வைக்கிறாரு. அப்ப மனித உடலினுடைய அடிவயிற்று பகுதியில எருவாய்க்கும், கருவாய்க்கும் நடுவுல 2 விரல் அங்குலம் அகலம் உள்ள பகுதியில பாம்பு சுற்றி கிடப்பது போல இருப்பதுதான் எது அப்படின்னா, அந்த குண்டலினி சக்தி அப்படின்றத இவர் பதிவு செய்றாரு. காடு, மலை மற்றும் வனாந்தரங்களை வாஸ்தலமாக கொண்டு சுற்றித் திரிந்தவர். பாம்பாட்டி சித்தர் ஒரு முறை இறந்து போன மன்னனுடைய உடல்ல கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தை மூலமா அவருக்குள்ள புகுந்தாராம். அதனால இறந்த பாம்பை ஆட்டு வித்ததால இவருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. முருகன் பாம்பாட்டி சித்தரிடம் அருள் விளையாட்டுகள செஞ்சிருக்கிறாரு. இவர் ஆரம்ப காலத்துல பாம்புகள பிடிக்கக்கூடிய தொழில செய்து வந்திருக்கிறாரு. இவர் ஜோகி என்கின்ற இருளர் வம்சத்தை சேர்ந்தவர். மயானத்துல இருந்து யோக நிலையை கண்டவர். கண்ணில்லாத குருடர் பெற்ற பிள்ளைதான் இந்த பாம்பாட்டி சித்தர். பிறக்கும் போதே கழுத்துல மாலை சுற்றி பிறந்தவர். பல சித்தர்களிடம் உபதேசம் பெற்று சித்தரானார். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அற்புத சக்தியை கொண்டிருந்ததுனால இவர் பாத்தீங்கன்னா 163 வயது வரை வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இறந்திருக்கிறாரு. இவர் பாடிய பாடல்கள்னு பார்க்குறப்போ 129 பாடல்கள பாடியிருக்கிறாரு. பாம்புகளினுடைய விஷத்தை அருந்தியவர் என்பத போகர் தன்னுடைய நூல்ல குறிப்பிடுறாரு. பாம்போட விஷத்த குடிச்சவர் யாருன்னா பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி போகர் தன்னுடைய நூலில பதிவு செய்றாரு. என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, சுத்தமுடன் பாம்பினது விஷத்தை வாங்கி துப்புரவா அருந்துகிற சித்துகேளே அப்படின்னு சொல்லி அவர் போகர் பாம்பாட்டி சித்தர் குறித்த பதிவ முன்வைக்கிறாரு. முக்கியமான பாடலடி அப்படின்னு பார்க்குறப்போ, நாதர் முடிமேல் இருக்கும் நாகப்பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. இந்த பாடலடி ரொம்ப முக்கியமானது. இந்த தகவலோட பாம்பாட்டி சித்தர் குறித்த பதிவ நான் நிறைவு செய்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருந்தா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.